அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் பிரமு முரளிகிருஷ்ணா ரொம்ப டென்ஷனாகுறாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அதுக்குள்ள முரளிகிருஷ்ணா போயிட்டு இடிச்சுக்கிறாங்க. இங்க என்ன ஆச்சுன்றாங்க. இவரு என் அத்தான். ஒரு பின்காலத்துல இவர் என்ன காதலிச்சாரு. இப்ப பழைய நினைவுகள் மறந்து போயிட்டாராமே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அஞ்சலி இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கு, என்னங்க நடக்குதுன்னு உடனே முரளிகிருஷ்ணா செவுத்துக்கு போய் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சுக்கிற இடியில அவங்களுக்கு பயங்கர பிளட் வந்து மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. யாருன்னு எனக்கு தெரியல அஞ்சலிம்மா அப்படின்றாங்க. ஏங்க இப்ப என்ன சொன்னீங்க அஞ்சலிம்மா? ஏங்க அஞ்சலிம்மான்னு சொல்றீங்க, உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடுச்சு. அப்படியா? எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடுச்சா? ஆமாங்க அப்படின்றாங்க. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து பாட்டி இது மாதிரி அவருக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடுச்சு. எப்படியோ முரளிகிருஷ்ணன் மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்தது சந்தோஷமா தான் இருக்குன்றாங்க. அப்புறமா சரிங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அந்த லேடியை நிக்க வச்சு, இங்க பார் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? திருநூறு அத்தாக்கு வச்சு தான் வந்த, கோவிலுக்கு போயிருக்கீங்க பார், நீ இப்படி எல்லாம் நடிச்சுட்டு இருந்தா நடக்கிறதே வேறன்றாங்க. உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும், யார் பணம் கொடுத்து என் புருஷனை இந்த அளவுக்கு தப்பான பேரை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது, சொல்ல புரியா இல்லையா அப்படின்றாங்க. இங்க பார் யார் உனக்கு பணம் கொடுத்தாங்க, எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, ஏன் இப்படி நடிக்க சொன்னாங்கன்றதை இப்போ சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அஞ்சலி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே பயந்து போகிறாங்க. இங்கே அபியா, ஆகாஷ், ராகவ் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. உண்மையை சொல்லிட்டா நாம தான் இதை பண்ணதுன்னு தெரிஞ்சிருமே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. என்ன நடக்க போகுது, இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் இவங்கெல்லாம் தெரிஞ்சா அஞ்சலி அவங்கள மன்னிப்பாங்களா இல்லையான்றதை அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.